செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க வந்து நினைக்கவே மாட்டேன்றாங்க. அதாவது இந்த வீடு எனது, உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் பயங்கரமாக அடிச்சிடுவேன், குத்திடுவேன், தூக்கி விட்டுடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு, இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு. என்னோட கிரில்லை திறக்கவே கூடாது, திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா. அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு 2019 வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க கடன் அடிச்சுட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சம் வந்தால் எனக்கு மந்த்லி இல்லை, இவங்கக்கிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு கிடையாது. ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். டெய்லி இந்த சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது. அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன், கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி, இவங்க தான்.